வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக. திருவள்ளுவர் இந்த முதல் குறளை எழுதிய பின்புதான் 1329 திருக்குறட்பாக்களை எழுதியிருக்கிறார் என்பது திண்ணம். திருவள்ளுவர் ஆண்டு 31 ஆண்டுகள் என்று போற்றுதலுக்குரிய ஐயா மறைமலை அடிகளார் அவர்கள் அதை நிறுவி நமக்கு தந்திருக்கிறார். இந்த திருக்குறளை பற்றி அகழ்வாராய்ச்சி செய்து இதுதான் என்று சொல்வதற்கு நம்மிடம் போதிய ஆதாரங்கள் இல்லை என்றாலும் அந்த மூலச்சுவடியை கண்டெடுத்து தந்தவர் போற்றுதலுக்குரிய கந்தப்பன் என்ற அற்புதமான மனிதர். அவர் யார் அப்படின்னா, பெருமைமிகு அயோத்திதாச பண்டிதருடைய பாட்டனார். அவர்தான் இதை 1812 ஞானப்பிரகாசர் அவர் தான் இதை பதிப்பித்து தருகிறார். இன்னைக்கும் பெசன் நகர்ல இருக்கிற சாமிநாத ஐயர் நூலகத்துல 16ஆம் நூற்றாண்டு அந்த படி அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூல நூல்ல இருந்து அச்சிட்டது அது அங்கே இருக்கிறது. இதுதான் வள்ளுவத்தை பற்றி நமக்கு தெரிந்த ஓரளவு ஆதாரங்கள். வள்ளுவர் பிற நூல்களை எழுதியிருக்கிறாரா, இது வள்ளுவரே எழுதியதா, இல்லது எல்லாரும் சேர்ந்து எழுதியதா என்று பல அனுமானங்கள். ஆனா இதை வள்ளுவர் மட்டும்தான் எழுதியிருக்க முடியும் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரே ஆதாரம் அந்த அகத்து ஆய்வு, இந்த நூலுக்குள் சென்று ஆய வேண்டும். அப்படி நம்ம ஆய்ந்து பார்க்கும் பொழுது அறம் என்ற அந்த நூலில் தான் எல்லாவற்றையும் வள்ளுவர் கோர்த்திருப்பது தெரிகிறது. ஏன்னா 133 அதிகாரங்களையும் ஒரு பிணைக்கும் இணைக்கும் ஒரு அற்புத உயிர் கயிறாக அந்த அறத்தை வள்ளுவர் தந்திருப்பது ஆழ்ந்து படிப்பவருக்கு அது தெள்ளிதின் புலனாகும். அப்படிப்பட்ட திருக்குறள் இன்னைக்கு இந்த அவருடைய திருநாள், தை முதல் நாள் என்று திருவள்ளுவர் திருநாளை நாம் கொண்டாடுகிறோம். அப்படிப்பட்ட வள்ளுவருக்கு நாம் செய்யும் ஒன்று வெறும் அவரை ஆராதிப்பது மட்டுமல்ல. இன்னைக்கு கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் கூட திருவள்ளுவரை சிலையாக்கி அவரையும் ஒரு கடவுளாக கோயிலாக வைத்து வழிபடும் காட்சியையும் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் மனத்துக்கு உரிய திருவள்ளுவர், எல்லா மதங்களையும் கடந்தவர் திருவள்ளுவர். இதுதான் நீ இப்படிதான் முறைகள் என்று சொல்லாதவர், கடவுளை வணங்கும் முறைகள். ஆனால் அவர் கடவுள் வாழ்த்து என்று சொல்லியது அந்த குறட்பாக்களை நாம் எடுத்து படிக்க வேண்டும். இன்று ஆன்மீக நெறியில் இருப்பவர்கள் என் மதம் சிறந்தது, உன் மதம் சிறந்தது, இங்கவா அங்கவா என்று அழைப்பவர்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி ஒன்றை தருகிறார். அதுதான் இறைவனுடைய பண்பு நலன்கள் என்று போற்றப்படுகிறது. அதுல எங்கேயுமே திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா, இறைவன் இப்படி, அதாவது இந்த உருவம், இந்த நிலை, அவரிடம் இந்த கருவிகள் இருக்கும், கையில் அது இருக்கும், காலில் எதுவும் அவர் போடல. அவர் சொன்னதெல்லாம் இறைவனுடைய பண்பு. முதன்மையானவன் இறைவன், தூய அறிவினன், மென்மை பண்பினன், வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன், எது சரி எது தவறு இருள் நீக்கியவன், பொறிபுலன்களை அடக்கியவன், தனக்கு ஓமை இல்லாதவன், அறத்தின் அடிப்படை ஆழும், கோலில் பொறி இதெல்லாம் என் குணங்களை ஒழித்தாக்கியவன், உடமையாக்கியவன், அவனை தொழுதால் பிறவி பெருங்கடலை நீந்தலாம் என்ற அற்புதமான அந்த 10 நமக்கு அப்படியே அள்ளி தந்திருப்பார். இதை ஆழ்ந்து நோக்கும்போது ஒன்று தெரிகிறது. இது சிறந்து படித்தவர்களும் இதை சொல்லுகிறார்கள். நீ இறைவனை உண்மையாக தொழ விரும்பினால் அந்த பண்பு நலன்களை நீ வாழ்க்கையாக்க வேண்டும். நீ மென்மையா இருக்கணும், வேண்டுதல் வேண்டாம, அதாவது எல்லாரையும் நீ ஒரு நிலையில பார்க்கணும், எல்லாத்தையும் அன்பா நடந்துக்கணும் இல்லையா? உன்னை நீ உயர்த்தி கொள்ள வேண்டும். எப்படி? பண்பால் அன்பால் உயர்த்தி கொள்ள. இதுதான் வள்ளுவம் முழுக்க நம்ம பார்க்கலாம். வள்ளுவர் இயற்கையை சொல்லி இருக்கிறார், அறத்தை பாடி இருக்கிறார், மரத்தை பாடி இருக்கிறார், காதலை பாடி இருக்கிறார், கற்பை பாடி இருக்கிறார், ஏன் உலகத்தை பாடி இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு சொல்லுவார், காத்தா திருநாக்கரசுன்ற ஐயா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, பேராசிரியர். ஒரு கன்ஃபூஷிய, அதாவது ஒவ்வொரு ஞானியும் பிளாட்டோ என்ற ஞானி மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சிந்தனையாளனாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கப்புறம் அரிஸ்டாட்டில் அவன் பெருந்தகையாளனாக, மெக்னானிமஸ், அவர் கான்டெம்ப்ளேட்டிவ்னார் பிளாட்டோ, இவர் மெக்னானிமஸ்னார். கன்ஃபூஷியஸ் சொல்லும்போது அறநெறியாளனாக இருக்கணும் அப்படின்னு அச்சன் சூ அவரோட பாஷையில். அதுக்கப்புறம் நீட்சே என்ற ஜெர்மானிய பேரறிஞன் சூப்பர்மேன், பேராற்றலும் பெருந்திறனும். ஆனால் வள்ளுவம் நீ சான்றோனாக இருக்க வேண்டும். ஏன்னா சான்றோன் தான் கொள்கை பிடிப்புள்ளவனா இருப்பான்.
ஊழிபெயரினும் தான் பெயரார் சான்றாண்மைக்கு அழி எனப்படுவார். 989 சொல்லுவார். ஊழிக்காலம் வந்தாலும் கொள்கையில் இருந்து தடம் புரளாதவன் சான்றோன் இல்லையா? அது நம்ம புறநானூற்றிலையும் அந்த செய்தியை படிக்கிறோம். பழியெனின் புகழெனின் உயிரும் கொடுக்குவர், பழியெனின் உலகுடன் பெரினும் பெற கொள்ளலர் இல்லையா? அயர்விலர் அன்னமாட்சியராகி தமக்கென வாழா நோன்றால் பிறர்க்கென வாழுனர் உண்மையானே. இது புறநானூற்று பாடல் நமக்கு வலியுறுத்தும். அதெல்லாம் வள்ளுவமும் சொல்லுகிறார். அப்ப நம்ம இங்க என்ன சிந்திக்கணும் அப்படின்னா, ஒரு சான்றோனாக இருப்பதற்கு தான் நம்ம வள்ளுவர் நமக்கு வழிகாட்டுறார். எந்த இடத்திலும் அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டாரா? வள்ளுவனாகிய நான் சொல்லுகிறேன், இந்த மதத்தை வள்ளுவனாகிய நான் சொல்லுகிறேன், இந்த மதத்தை சார்ந்தவன், இனத்தை சார்ந்தவன், இந்த தொழிலை சார்ந்தவன் ஏன் சொல்லல? ஏன்னா அவர் நினைச்சது திருவிக்கா தமிழ் தன்றல் திருவிக்கா அழகா சொல்லுவார். வள்ளுவத்தை நாம் படிக்கும் பொழுது ஒன்று புலனாகிறது. வள்ளுவர் உலகமாகி தன்னையே உலகமாக்கினார், உலகமே தானானார். அவருடைய உலகமே ஒரு எழுத்தோவியமாக்கி நமக்கு தந்திருக்கிறார். அவரை வாசிக்கும் போதெல்லாம் உலகம் தெரிகிறது, அவரே உலகமாக தெரிகிறது என்று ரொம்ப அழகா சொல்வார். அதனாலதான் நம்ம கியாப்பை விஸ்வநாதன் கூட திருக்குறளை ஏன் படிக்கணும்னு சொல்வார். மனிதன் மனிதனை போல் பிறந்தும் பறவையை போல் பறக்க கற்றுக்கொண்டிருக்கிறான். மனிதன் மனிதனை போல் பிறந்தும் நீரிலே மீனை போல் நீந்த கற்றுக்கொண்டிருக்கிறான். ஆனால் மனிதன் மனிதனாக பிறந்தும் மனிதனாக வாழ கற்றுக்கொள்ளவில்லையே என்பதன் விளைவுதான் திருக்குறள் என்று அழகாக சொல்வார். அப்போ மனித தன்மைகளை இங்கு சொல்லுகிறார். அதே நம்மளுடைய குன்றக்குடி அடிகளார் சொல்வார். அதாவது திருக்குறள் வாழ்வியல் நூலானால் ரொம்ப அழகா சொல்வார். வீடுகளுக்கு இடையே இருக்கும் சுவர்கள் இடிபடும், நாடுகளுக்கு இடையே இருக்கும் எல்லை கோடுகள் மறையும், உலகம் ஒரே ஒரு இனமாக உருவெடுக்கும், மனித சாதிகள் இல்லாமல் ஒழியும், எங்கும் பொதுமை நிலவும், எல்லோரும் வாழ்வர் என்ற அற்புதமான கருத்தை சொல்லுவார். இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். மாப்போசியார் சொல்லும்போது, சிலம்பு செல்வர் சொல்லும்போது சொல்வார், அது ஒரு ஏதோ பொழுதுபோக்கு இலக்கியம் அல்ல, இந்திய அரசமைப்பு சட்டம் என்று சொல்லுகிறோமே, அதுபோல இது உலகின் ஒரு அரசமைப்பு சட்டமாக இருக்கிறது. எப்படியெல்லாம் நாம் வாழ வேண்டும் என்று வள்ளுவர் எண்ணினாரோ மனித குலம், அப்படி வாழ்வதற்கான நீதிகளை நெறிகளை சட்டமாக்கி நமக்கு வாழ்க்கை சட்டங்களாக்கி தருகிறார் என்று சொல்வார். ஏன் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தா, அவர்கள் எல்லாம் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அப்போ அந்த வள்ளுவத்திலே ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. ஒருத்தன் ஆள்பவன் என்ன எப்படி இருக்கணும், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் 388 சொல்றார். அப்ப முடியாட்சி, அதிலே மக்களாட்சி. மக்களுக்காக வாழ்பவன் மன்னன், மன்னனுக்காக மக்கள் இல்லை. இதை உணர்ந்தால் அந்த நாட்டில் ஊழல் இருக்காது. ஒண்ணு. அதே ஒரு நீதிபதினு எடுத்துக்கோங்களேன், சட்டத்துறை, அதுக்கு சொல்றார், சமன் செய்து சீர்தூக்கும் கொள்போல் அமைந்து ஒருவால் கோடாமை சான்றோர் கனி. 118வது குறள் 12வது அதிகாரம். அதாவது அவன் எப்படி இருக்கணும், தராசு போல இருக்க வேண்டும். அவன் முன்ன வேண்டப்பட்டவங்க வேண்டப்படாதவங்க எல்லாம் இருக்கக்கூடாது. நீதித்துறையில எந்த களங்கமும் ஏற்பட்டு விடக்கூடாது. ஏன்னா அரசனே அப்ப நீதிமானா இருந்து சொன்னான். இப்ப நீதிபதிகள் இருக்கிறார்கள், அவர்கள் இதை உள்வாங்க வேண்டும். அதே மாதிரி ஒரு வழக்கறிஞன் அவன் எப்படி இருக்கணும், விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்தினிது சொல்லுதல் வல்லார் பெரிய. 648 கை கொள்ளணும். அவன் சொன்னா உலகமே கேட்கும். உலகம் கேட்கும் போது நீதிபதி கேட்க மாட்டாரா, நியாயமான்கள் கேட்க மாட்டாங்களா? அதை போல் அவன் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும், அழகாக எடுத்தியம்ப கற்றுக்கொள்ள வேண்டும், தன் பங்கான அறத்தை சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்ல. மாணவனா இருந்தா சொல்றார், ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார், ஊக்கம் ஒரு வந்தம் கைத்தொடையார். 593வது குறள். எல்லாம் போன காலத்துல கூட ஊக்கத்தை விடாது. ஃபெயில் ஆயிட்டோன்னு தூக்க மாட்டிக்காத, நீட்டு கிடைக்கலையேன்னு நீ நீட்டா வெளியே போயிடாத, நீ நீட்டு கிடைக்கலன்னு நான் திருப்பி முயற்சி பண்ண உன்னால் முடியும், அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும். 611 சொல்வார். மீண்டும் 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 முயற்சி செய், உன்னால் முடியாததில்லை. ஐஏஎஸ் ஆகணும்னு நீங்க அவ எங்கங்க அங்க இங்க வா ஐஏஎஸ் ஆகலாம், அங்க வா ஐஏஎஸ் ஆகலாம், எங்க பார்த்தாலும் தெருக்கள் லோரும் என்ற ஐஏஎஸ் அகாடமி. ஆனா வள்ளுவர் சொல்றார், எல்லாம் நீ போனா கூட உனக்குள்ள ஒரு தைரியம் இருக்கணும். வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்ற எல்லாம் பெற. 661வது குறளா நீ மாறிடு, உனக்கு அது கிடைக்கும். ஸோ வாழ்வியல்ல காதலிப்பவர்கள், ஜாதி மதம் ஏனோ இந்த நாட்டில் நிறைய வேறுபாடுகள். ஆனா வள்ளுவர் சொல்றார், காதல் தூய்மையானது, மலரினும் நல்லது காமம் சிலர்தல் செவ்வி தலைப்படுவர் என்று 1289வது குறள். அது வாழ்க்கையில முக்கியம். மலரை விட மென்மையானது, அதன் தன்மையை உணர்ந்தால் காதலினுடைய வலிமை உனக்கு தரும். காதல்ல நிறைய எதிர்ப்புகள் வரும், ஆனா அந்த எதிர்ப்பை நீ எப்படி மாத்தணும் அப்படின்னு சொல்வார். அதாவது இப்போ ஒரு காதல் பயிருக்கு அந்த எதிர்ப்புகள் தான் உரம் என்றே சொல்வார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது அலர் அறிவுறுத்தல் என்ற அதிகாரம் அதற்காகவே ரொம்ப அழகாக சொல்வார். அதுபோல நாம் அதை உணர வேண்டும். காதல் அலரெழ ஆறுயிர் நிற்கும்,
இந்த இவங்க சுத்தி பேச பேசதான் என் உயிரே நிக்குது அப்படின்னு ரொம்ப அழகா 1141வது குறளாக சொல்வார். ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு நிலையில் கணவனும் மனைவி இன்னைக்கு நிறைய கோர்ட்டு விவாகரத்துக்கள் எந்த கோர்ட்லையும் குவிஞ்சு நிற்குது. அப்போ இந்த அதிகாரம் பார்க்கணும். கணவன் மனைவின்னா இயற்கையா உடல் எழுந்தாதான் நல்ல வாழ்க்கை. அது எப்படி இருக்கணும்? உப்பு அமைந்தற்றால் புலவி அது சிறிது மிக்கற்றால் நீத விடல் 1302 இருக்கணும். உணவில் இட்ட உப்பு போல இருக்கணும். அதிகம் போட்டாலும் சாப்பாடு இல்லைனாலும் நல்லா இல்லை. அப்போ அந்த ஊடலை அப்படி வச்சுக்கணும். சரி, ஊடல் வந்துருச்சு, என்ன பண்ணணும்? வெளியில எங்கேயும் போகாதீங்க, நீங்க உட்காந்து பேசுங்க, உணருங்க, யார் மேல தவறு உணர்த்துங்க. அதுதான் வாழ்க்கையின் வெற்றி. ஊடல், உணர்தல், புணர்தல் இவை காமம் கூடியார். எல்லா நீதிமன்றங்களும் இதை தாங்கி நிற்கணுங்க. இந்த குறள் 1109வது குறள். இதை வாழ்வியல் ஆக்கினாலே வெளியிலேருந்து யாரும் தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு முடிவு எடுத்துட்டோம். சேர்ந்து வாழும்போது குறைகள் வருது. நீக்கக்கூடிய குறைகளை தான் நீக்கிக்கலாம், நீக்க முடியாத குறைகளை தான் பிரிஞ்சிடலாம். உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று 890 அதையும் சொல்லுவார். ஸோ இதையெல்லாம் வள்ளுவம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ஏன்னா வள்ளுவத்தை படிக்கிறோம்னா வெறும் ஆராய்ச்சிகளை மட்டும் செய்து கொண்டிருந்தால் போதாது, வள்ளுவத்தை வாழ்வியலாக்க வேண்டும். வாழ்வியலாக்குறதுனா நாங்கள் அன்பு இருக்கணும், பணிவு இருக்கணும் இல்லையா? அது மற்றவங்களையும் தன்னை போல் நீக்கக்கூடிய எம்பத்தட்டிக் அந்த பாவிப்பு நிலை நமக்கு வேணும். அதான் இன்னைக்கு எமோஷனல் கோஷன்ட்டு நம்ம படிக்கிறோம் மேனேஜ்மெண்ட்ல. அது அறம், சட்டம் தான் அறம் தான் சட்டம் இல்லையா? அதுக்கு உண்டானதெல்லாம் இருக்கணும். ஸோ ஒரு வாழ்வியல்ல ஒரு எல்லா நிலை மனிதர்களுக்கும் அற்புதமான ஒன்றை ஒரு பரிசாக தான் என்ற அகந்தையின்றி யான் எனதெனும் செருக்கருத்து 346 சொல்வார். இதை உலகுக்காக வியவர்க்க நயவர்க்க என்ற 439 தான் சொல்லுகிறோம் என்ற அந்த மமதையின்றி உலகுக்காக உலகையே தன் சிந்தனையாக்கி உலகையே தன் வாழ்வியலாக்கி உலகத்துக்கு தந்த ஒரு அற்புதமான ஒரு விழுமிய தன்மைதான் இலக்கியம்தான் இந்த திருக்குறள். இதை வாழ்க்கை இலக்கணமாக மாற்றியவர்களுக்கு நிச்சயம் தளர்ச்சிகள் வரலாம், அவருக்கு இடர்பாடுகள் எழலாம், அவருக்கு துன்பங்கள் நேரலாம். அதிலெல்லாம் அவர்கள் அந்த 63வது அதிகாரம் இடுக்கண் அழியாமை போன்று எல்லாவற்றையும் அவர்கள் தாங்கி சென்று மடுத்த வாயெல்லாம் பகடன்னான் உற்றை இடுக்கண் இடர்பாடு உடைத்து அடுக்கி வரினும் அழிவிலான் உற்றை இடுக்கண் இடுக்கட்படும் 624 625. அதுபோல அவர்கள் எல்லா தடைகளையும் தாண்டி வெற்றி கொள்வது என்பது இயல்பு. ஆனால் திருக்குறள் வாழ்வியல் நூலாக வேண்டும், அது தேசிய நூலாக வேண்டும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அது ஒரு பெரிய சிந்தனை, நான் இல்லைன்னு சொல்ல. உலக நூலாக வேண்டும், அது உயர்ந்த செம்மாந்த சிந்தனை. அதிலும் இருவேறு கருத்தில். ஆனா முதலில் தமிழ்நாட்டில் தமிழ் வழி பயில்பவர்கள் எல்லாம் திருக்குறளை ஒரு நூலாக்கி, நீதிபதி கொடுத்த தீர்ப்பு போல அதை நூலாக்கி அதையும் ஒரு பாட நூலாக்க வேண்டும். வெறும் 2 மதிப்பெண்களுக்காக படிப்பது அல்ல, அதை வாழ்வியலாக்க, அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி செயல்முறை திட்டங்களை கொண்டு வந்து அந்த கல்வியை நீங்க புதுமை கல்வியா கொடுத்தீங்கன்னா அவன் வாழ்ந்து காட்டுவான். ஏன்னா கற்க கசடர கற்க கற்றவன் நிற்கனார். அந்த நிற்க 391 வாழ்வியல் ஆகும். இன்னைக்கு அன்பை பத்தி எல்லாராலையும் பேச முடியும், அறத்தை பத்தி எல்லாராலையும் பேச, அன்பா இருக்க எத்தனை பேர் ஆள முடியும், அறத்தை செயல்படுத்த எத்தனை பேர் ஆள முடியும் இல்லையா? இன்னைக்கு 1000 மேடைகள்ல எத்தனையோ பேச்சாளர்களை பார்க்கிறோம். நம் எல்லாரும் பேசணும், ஆனா அது வாழ்வியலாக்கள்னா சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்ற 667 இந்த குறள் வாழ்வியலாகும். உருவுகண்டு எல்லாமே வேண்டும், இது வாழ்வியல் 664 667. உருவுகண்டு எல்லாமே 667, அது 664. இதெல்லாம் வாழ்வியல். அப்ப அந்த வாழ்வியல் தான் வள்ளுவத்தினுடைய எண்ணம். இதெல்லாம் படிச்சுட்டு நீ வாழ்விய ஆக்கல்னா என்ன? இந்த கேள்வியை நம்ம முன்னாடி வச்சுட்டு நான் இதோட நிறைவு செய்யறேன். ஒரு அற்புதமான குறள் 834. ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தான் அடங்கா பேதையரின் பேதையார். எல்லாருக்கும் சொன்னேன். ஓதி உணர்ந்தாய், தெளிந்தாய். குறள்ல 1000 2000 ஆராய்ச்சி எல்லாம் பண்ண. சரி, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, நிறைவு. ஆனா அதன்படி நடக்கவில்லை. ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் அதன் வழி நீ நடக்கவில்லை என்றால் நீ பேதையிலும் பேதை என்று எழுதுகிறார். நாம் மேதையாக இருப்பது அவசியம் அல்ல, பேதையாக மாறாமல் நாம் வாழ வேண்டும். மனிதம் எதை நோக்கி செல்ல வேண்டும்? பிறரையும் தன்னை போல் பாவித்து தன்னை வளர்த்து கொண்டு அதில் எந்த விதமான அழுக்காரோ பொறாமையோ, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சில் நீக்கி 35 போல வாழ்க்கை வாழ்ந்தால் அது வள்ளுவ வாழ்க்கை. வள்ளுவருக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய ஒரு செயல்பாடு நன்றி மறப்பது நன்றன்று என்ற வகையிலே 108. அதுபோல நாம் வாழ வேண்டும் என்றால் நிச்சயம் வள்ளுவ குறளை வாழ்வியலாக்க வேண்டும். அது தமிழகத்தில் இருந்து வர வேண்டும். இந்த தமிழகம் அதை ஒரு பாட புத்தகமாக மாற்றி அதில் தேர்பவர்களுக்கே தேர்ச்சி, அதை செயலாக்குபவர்களுக்கே தேர்ச்சி பாடநூல்லையே கொண்டு வாங்க. தற்கொலைகள், மாணவர் தற்கொலைகள், மாணவர் போராட்டம், கத்தி எடுத்துட்டு மாணவன் வரான், சண்டை போடுறான், ஒருத்தன் வெட்டிக்கிறான், இதெல்லாம் பார்க்கும்போது பதறுதுங்க நெஞ்சு. கல்லூரி மாணவர்கள் ஒருவர் தலை ரூட்டு தலை அது இதெல்லாம் படிக்கிறோம் பேப்பர்ல. இதெல்லாம் படிச்சுட்டு அன்னையோட மறந்துடுறோம். அப்புறம் வேற ஒரு பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனை மறந்துடும்.
அவர்களுக்கெல்லாம் போதிக்கப்பட வேண்டும். அதை வாழ்வியலாக்குவதற்கான வழிமுறைகளை நாம் வகுத்து தர வேண்டும். ஆக்டிவிட்டி புக்கை கொண்டாடணும், செயல்முறை திட்டங்களை கொண்டாந்தா வள்ளுவம் வாழும். வள்ளுவம் வாழ்ந்தால் இந்த உலகம் வாழும். எனக்கு அவ்வளவு பெரிய ஆசை இல்லை. தமிழகம் தழைக்கும், மென்மேலும் தழைக்கும். தமிழக ஆட்சியிலே அறம் நிலைக்கும். இதுவே வள்ளுவ சொல், வள்ளுவ நிறை, வள்ளுவ உறுதி என்று எடுத்துக்கொள்ளலாம். வள்ளுவனை நெஞ்சார துதிப்போம், வாழ்வியலாக்க எல்லோரும் முனைவோம். நன்றி, வணக்கம்.